வண்டியை நிறுத்து அருண். அருண், இந்த பெட்ரோல் பங்க்ல அநேகமா ஒரு டெலிபோன் இருக்கணும். அந்த டெலிபோன்ல இருந்து தான் அறங்காவலர் போலீஸுக்கு போன் பண்ணிருக்கணும். வண்டியை பெட்ரோல் பங்க்குள்ள ஒரு டெலிபோன் பண்ணணுமே. ஒரு காலுக்கு ₹1 கொடுக்குறோம். ஓ பண்ணீங்க. டெலிபோன் டைரக்டரி தர முடியுமா? இந்த வணக்கம். அறங்காவலர் அம்பலவான வந்திருக்கேன். என்ன அறங்காவலரே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்க, நானும் நல்லா இருக்கணும். என்ன சொல்றீங்க? கண்ணுல கண்ட பேப்பர்ல எல்லாம் தென்னை மரம் வரைகிற பழக்கம் உங்களை விட்டு எப்போ போக போகுது? ஏன் கருப்பு போன அப்படி கேக்குறீங்க? போன் பண்ணீங்களே போலீஸ் ஸ்டேஷனுக்கு, மோட்டார் சைக்கிள் திருடு போயிடுச்சுன்னு. அங்க என்ன நடந்தது தெரியுமா? அங்க இருந்த டெலிபோன் டைரக்டரி தென்னை மரம் நீங்க வரைஞ்சது. பீமாராவோட இடுக்கி பிடியில நீங்களும் மாட்டிருப்பீங்க, நம்ம கூடாரமும் மாட்டி இருக்கும். நல்ல வேளை பீமாராவ் அந்த பிளானை பத்தி என் பையன்கிட்ட பேசும்போது நானும் அங்கேயேதான் இருந்தேன். இந்த பேப்பர் அவங்க கையில சிக்கிறதுக்கு முன்னாடி நான் கொண்டு வந்துட்டேன். ஏங்க, அந்த சிஐடி உங்க வீட்லயே தங்கி இருக்கதா கேள்விப்பட்டேன். அங்கேயே தீர்த்து கட்டிட வேண்டியதானே? அவன் என் வீட்டுக்கு வந்த உடனே ஃபேன் அவன் தலையில விழுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தேன். ஃபேனும் விழுந்துச்சு. அவன் தப்பிச்சிட்டான். உங்க பையனை ஏன் அவனோட சேர விட்டீங்க? எவ்வளவோ மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் சொல்லி பார்த்துட்டேன். வயசு பையன் கேட்க மாட்டேங்கிறான். இந்தாங்க உங்க தென்னை மரம், இதை உடனடியா கொடுத்திருவோம். பாப்பா, வீட்டுல யாரும் இல்ல? அப்பா, போலீஸ் வந்திருக்காங்க. வாங்க சார், வாங்க. என் வீட்டுல மாமுடி கூட நடந்தது, அதை பத்தி விசாரிக்க வந்தீங்களா? இல்ல சார், ஏதாவது தடையும் கிடைக்குமான்னு சோதனை பண்றதுக்காக வந்திருக்கும். ஓகே, தாராளமா. மிஸ்டர் பீமராவ், போலாமா? குழந்தைங்க இருக்குது, அதுகிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கேன். நீங்க சோதனை போடுங்க. ஊருக்குள்ள எவ்வளவோ பணக்காரங்க இருக்காங்க சார். நாங்க நடுத்தர வர்க்கம். இந்த ஊருக்கு வெளியே வேட்டை கட்டிட்டு இருக்கோம். எங்களை போய் கொள்ளடிச்சிட்டாங்களே சார். சொல்லி வச்ச மாதிரி ரூம் ரூமா போனாங்க சார். ஏற்கனவே இந்த வீடு அவங்களுக்கு பழக்கமா இருக்கும் போல இருக்கு சார். அதுதான் எனக்கு எப்படின்னு புரியல. மிஸ்டர் பீமராவ், குழந்தை கூட விளையாடியாச்சா? போலாமா? இந்த வீட்டுல தடை எதுவுமே கிடைக்கல. அந்த சோஃபா செட்டை பாத்தீங்களா? இந்த டீப்பாய பாத்தீங்களா? அந்த அழுக்கு கூடைய பாத்தீங்களா? இன்ஸ்பெக்டர், நான் என் விசாரணை ஆரம்பிக்கலாமா? ஏன் சார், இந்த சோஃபா சேருக்கெல்லாம் புதுசா அழகா சிகப்பு கலர்ல ஒயர் பண்ணிருக்கீங்களே, இப்பதான் பின்னீங்களா? ஆமா சார், போன வாரம் தான் பின்னினோம். வெளியில எடுத்துட்டு போய் பின்னீங்களா, இல்ல வீட்டுக்கு யாரையாவது கூப்பிட்டு பின்னீங்களா? ஒரு கிழவி வந்து ஒரு நாள் பூரா இந்த வீட்டுல இருந்து பின்னி கொடுத்துட்டு போனாங்க. அப்ப அவதான் இன்ஃபார்மர். புரியலையா?
ரொம்ப நாள் பழகின மாதிரி முகமூடி கொள்ளக்காரங்க ரூம் ரூமா போனாங்கன்னு பெரியவர் சொன்னார் இல்லையா? அதுபடி அந்த கிழவி ஒரு நாள் ஃபுல்லா ஒயர் பின்றதுக்கு இங்க இருந்திருக்கிறா. வீட்டை நல்லா நோட்டம் விட்டுருக்கிறா. வீட்டோட வரைபடத்தை முகமூடி கொள்ளக்காரங்க கிட்ட கொடுத்திருக்கிறா. ஏன் சார், அந்த கிழவியோட விலாசம் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எப்படி சார் தெரியும்? பக்கத்துல ஒரு பெரிய சேரி இருக்கு, அவ அங்கதான் சார் இருக்கணும். இன்ஸ்பெக்டர், இன்னைக்கு ஆடி அமாவாசை. சரின்னா அங்க கண்டிப்பா ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கணும். அங்க நம்ம இன்னைக்கு திருவிழா நடத்துறோம்.